ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு. நம்ம 12 லக்ன அன்பர்களுக்கும் 12 லக்ன சார்ந்த வார பலனாக பதிவுகளை போட்டுட்டு இருக்கோம். அப்ப 7 நாட்களுக்கான பலனை அந்தந்த லக்னக்காரர்கள் அந்தந்த பதிவுல பாருங்க. உங்களுடைய ராசிங்கிறத மைண்ட்ல வச்சுக்காம நீங்க பிறந்த லக்னம் எதுன்னு அனலைஸ் பண்ணி உங்க ஜாதகத்துல பார்த்தா தெரியும். அதை வச்சு பாருங்க. முதல் நாளான சனிக்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரம். அப்ப நம்ம தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் போறாரு. குருவோடைய நட்சத்திரத்துல போறாரு. குரு நமக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு, சுக்கரனுடைய நட்சத்திரத்துல. அதனால இன்னைக்கு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற விஷயம் நல்லா போகும். இந்த விசாக நட்சத்திரம் மதியம் 2:41 வரைக்கும் இருக்கு. அப்ப இதுல டெவலப்மெண்ட்ஸ் ஆகும். அதே மாதிரி குழந்தைகள் புகழ் பெறுவார்கள். இப்ப குழந்தைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, குழந்தைகள் பெருமை அடைகிறது. அதுபோல நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி பவர், கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு நீங்களும் புகழ் பெறுவது, அதற்கான சன்மானங்கள் பெறுவது, இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த 2:41க்கு மேல அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. இது சனியினுடைய நட்சத்திரம். அப்ப சனி பகவான் எங்க இருக்காரு? சனி பகவான் 3ஆம் இடத்துல சதய நட்சத்திரத்துல இருக்கார். சூரியனும் அதே நட்சத்திரத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். அதனால இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, பத்திரப்பதிவுகள், ஆவணங்கள், இப்ப ஒரு விசா ப்ரொசீஜர்ஸ், இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, பூர்வீகம், குலதெய்வம், இது சம்பந்தப்பட்டதுக்கும் நல்லா இருக்கும். 12ல சந்திரன் விரயத்துல இருக்காருன்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. சனி பக்கபலமா நமக்கு தைரியத்தை கொடுத்து நல்லது பண்ணுவார். இது மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:21 மணிக்கு இந்த அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்ட நட்சத்திரம் தொடங்குது. இந்த கேட்ட நட்சத்திரமும் விருச்சிக ராசியில தான் நமக்கு 12ஆம் வீட்டுல தான் இருக்கு. இந்த கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் அவரு 3ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். அதாவது மெயின் ஐடி லைன்ல இருக்கவங்க, திரைப்படத்துறையில இருக்கிறவங்க, எழுத்து சார்ந்த தொழில இருக்கவங்க, பத்திரப்பதிவு, இதுகளெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல குழந்தைகள் நலம் சார்ந்த இயங்குறவங்க, ஒரு ட்ரஸ்ட் இது மாதிரி இயங்குறவங்க, ஆன்மீகம் சார்ந்த தொழிலை கையில் எடுத்து வச்சிருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரம் 4:21 மாலை முடிந்து மூல நட்சத்திரம் தொடங்கும் திங்கட்கிழமை. அது செவ்வாய்க்கிழமை மார்ச் 5ஆம் தேதி மதியம் 3:59 வரைக்கும் இருக்கு இந்த மூல நட்சத்திரம். அப்ப மூலம் நம்ம லக்னத்திலேயே இருக்கு. அங்க சந்திரன் வர்றதுனால, கேது நமக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, இந்த 10ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வேவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேது என்ன பண்ணுவாரு? ஒரு மாற்றத்துக்குண்டான சிந்தனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். வேவரிங் மைண்டு. அப்ப ஒரு வேலையில ஒரு ஆர்டர் போட்டு ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அந்த வேலையவே பேசாம விட்டுட்டு நல்லது. அடிக்கடி அதில் சேஞ்சஸ் பண்ணி அதில் கன்ஃபியூஸ் ஆகிறது வேண்டாம். ஏனென்றால் இப்போ 10ல் ராகு இருந்தா வேற பலன், கேது இருந்தா வேற பலன். அப்ப கேதுனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு கொஞ்சம் துண்டிக்கக்கூடியது. நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடியது. திடீர்னு முடிவை மாற்றி அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அதனால அந்த நாள் அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை மார்ச் 5ஆம் தேதி மதியம் 3:59 மணிக்கு பூராட நட்சத்திரம் தொடங்குறது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நம்மளுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வேலை வாய்ப்புகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், தனலாபங்கள், தொழில் அபிவிருத்திகள் சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய ஷோரூம், வண்டி ஷோரூம் வச்சிருக்கவங்க மற்றும் சினிமா இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அழகு சாதனங்கள், பியூட்டி பார்லர், இது மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி, இதில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ். இந்த சுக்கிரனுடைய அமைப்பு ஆபரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். இது மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:51 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் இருக்கு. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். மெயினா இசை கலைஞர்கள், வாய்ப்பாட்டு, வாய் சங்கீதம் போன்ற
இசை மூலம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். இந்த 2:51 மேல புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப நமக்கு பாக்யாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல குரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னு போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வம், முன்னோர்கள் இவங்களுடைய அனுகிரகம் எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பதிவு பண்றதுக்கும் சாதகமா இருக்கும். அனைத்து விதமான உங்களுடைய முடிவுகளும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதாவது வீர தீர பராக்கிரமஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அந்த அளவுல பாக்கியஸ்தானத்தை சூரியன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அது பலத்தை கொடுக்கும். சிறப்பான நாள் இது. வியாழக்கிழமை மார்ச் 7ஆம் தேதி மதியம் 1:02 இந்த உத்திராடம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்ப நமக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போயிடுறாரு. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போயிடுறாரு. சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறாரு. அதனால நமக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பெருசா அவர் பாதிச்சிட மாட்டாரு. அது 2ஆம் இடம்ங்கும்போது தன வரவை பிடிக்கும். அதனால எதிர்பாராத தன வரவு, நமக்கு சேமிப்பு, தொழில் பலம் பெருகிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். எப்பவுமே 2, 6, 10 தான் நம்ம லக்னத்துக்கு தொழில் பலம். அந்த 2, 6, 10லயே இந்த வாரத்துல கிரகங்கள் உங்களுக்கு செவ்வாய், சந்திரன் இதெல்லாம் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துது. சுக்கிரனும் சேர்ந்து. அதனால சிறப்பான வாரமாக இருக்கிறது. இந்த திருவோண நட்சத்திரம் மதியம் 1 மணிக்கு ஆரம்பிக்கிறது. மறுநாள் வெள்ளிக்கிழமை மார்ச் 8ஆம் தேதி காலையில 10:40க்கு நிறைவேறுகிறது. ஸோ அதுல பணவரவுகள் நன்றாக இருக்கும். அந்த காலையில 10:40க்கு மேல அவிட்டம் நட்சத்திரம். அப்ப அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயும் நம்மளுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்திலேயே இருக்கிறதுனால எண்ணிய காரியம் நடக்கும். பண வரவு சேமிப்பு அதிகமா இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, ஒரு பூமி வாங்குறது, கட்டடம் வாங்குறது, அதே மாதிரி கட்டுமான துறையில இருக்கவங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் லைன்ல இருக்கவங்களுக்கும், இண்டஸ்ட்ரியல் லைன் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். காவல்துறையில இருக்கவங்க மற்றும் செக்யூரிட்டி லைன்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் என்பது விளையாட்டு கிரகம். அப்ப விளையாட்டு வீரர்களுக்கும் இது நல்ல நாளாக இருக்கும். தனுசு லக்ன அமைப்புக்கு இந்த வகையில இந்த 8ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரத்தோட இந்த வாரத்துல நமக்கு சந்திரன் ஒரு வார பயணத்தை முடிக்கிறார். இப்ப நம்ம லக்னத்தை பேஸ் பண்ணி இந்த சந்திரன் போற பாதையை பயணிக்கிற மாதிரி தான் நாம ஜனன ஜாதகத்துல, நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்துல சந்திரன் ஒரு நட்சத்திரத்துல நம்ம பிறப்போம் இல்லையா, அதுல இருந்து பல திசைகளை கடந்து நமக்கு வழிகாட்டிக்கிட்டே போகும். இதைத்தான் அடிப்படையில நம்ம விதி வழி மதி செல்லும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய விதியை குறிகாட்டக்கூடிய அடையாளமாக இந்த சந்திரனுடைய அமைப்பும் நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டமும் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.